எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் பசங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ கீழே போய் குடிச்சிக்கலாண்ணா அப்படின்றாங்க. பட் ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, இந்த கிளைமேட்டை நல்லா ஒரு டீ ஃபஸ்ட்டு வைப் பண்ணால் நல்லாயிருக்கும். லேக்கிட்ட வந்தாச்சு. சரி லேக்குங்கிற பாருங்க, டேம் லேக்குன்னு எல்லா சைடும் லேக்காக இருந்துட்டு இங்கே டேம் டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. பசங்கள்கிட்ட கேட்போம், டேம் போகிறதுனா போகலாம், இல்லைனா இன்னொரு நாள் நாம் வரலாம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து எனக்கு பக்கம் தானே. ஸோ ஒரு 200 கிலோமீட்டர் தானே ஆலியார். வந்துட்டு பொள்ளாச்சி வந்துட்டு ஆலியார் வந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு கோயம்புத்தூர் போய் அப்படியே வரலாம் ஜாலியாக. அப்புறம் நிற்கிறான் பாருங்கள், இதுதான் பாருங்கள், அவங்க 2 பேர்த்த ஆளே காணா. பட் ஃப்ளாஷ் நின்று அங்கே ஆளை காணா வந்தார் அப்படின்னு பார்க்குறான். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு திட்டல நான். அவங்க 2 பேர்த்துக்கும் தெரியும் எனக்கு இது இந்த ரூட்டு வந்து பழக்கப்பட்ட ரூட்டு அப்படின்னு. அதனால் அவங்க முன்னாடி போயிட்டாங்க. இவன் ஃப்ளாஷ் வந்து எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமு எங்கே ப்ரோ காணான்ட்டு வெயிட் பண்ணியிருப்பான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பட் அந்த 2 பேரும் செம்ம ஸ்வீட்டு. வேட்டையாடு விளையாடு படத்தில் வர மாதிரி 2 பேரும் வட்டி இன்னைக்கு பிரியாமல் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அந்த மாதிரி. டீ சாப்பிடுன்ற மைண்ட் செட்டே போயிடுச்சு எனக்கு. அதான் நான் பறக்க விட்டு வந்துட்டேன், போங்கடான்ட்டு. நேரம் இப்போ நான் கிளம்புனா கூட மணி இத்தனை 6:30 மணி, 7:30, 8:30, 9, 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே, நான் ஏதாவது நிப்பாட்டினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். ஆஃப் பண்ணதையுமே ஆன் பண்ணிட்டான்னு கைங்க. பட் டக்குன்னு இந்த இடத்த பார்த்ததையும் அது மாதிரி நல்ல ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே உரம் கட்டிட்டேன். பையன் வேற நல்ல டீ கடையெல்லாம் போகுது. இந்த பையன் எதுக்கு இவ்வளோ வேகம் போகிறான்னு தெரில. எங்கடா போயிட்டே இருக்க, எங்க போயிட்டே இருக்க? அவங்கெல்லாம் நிப்பாட்ட வேணாம், நம்ம நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு போகலாம். உனக்கு அர்ஜென்ட் இல்லை, உனக்கு அவசரம் இல்லைல்ல. நம்ம அந்த டீ கடைலாம் நீட்டாக இருந்துச்சு, யார் டீ சாப்பிட்டு போகலாம். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. சரி முன்னாடி போ, நான் வரேன். நீ அவங்க கூட போ, வரேன். இல்லை நான் டீ போட்டு வரேன்டா, எனக்கு டீ குடிக்கணும். ரொம்ப தலை பயங்கரமாக வலிக்குது, அது சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். கைஸ் பொள்ளாச்சி வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ போகலாம்டா. இல்லை அவுட்ரு தான், நான் சிட்டிக்குள்ளலாம். ஐயா நாங்கள் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னு குடிக்கலாம், தலை வலிச்சதுன்னு. பரவாயில்ல அவுட்ரு போயிடுறேன், இங்கெல்லாம் வேணாம் எனக்கு. நான் வேணாம் போயிடுவேன், யாராவது முன்னாடி போங்க. தெரிலடா, தெரில. வா 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 வா. பொள்ளாச்சி சிட்டி நல்லாயிருக்கு. பொள்ளாச்சி கூட பாலக்காடு. தேங்க்யூ. தாராபுரம். இதில் போகணும். இதிலேருந்து போய்
ப்ரோ திருப்பூர் போகணும். ஆ சரி ஓகே தேங்க்யூ. இங்கே ஒரு சிக்னல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே நேம் போர்டு இருந்தா, ஆனால் அங்கே டைவர்ஷன் பண்ணிட்டாங்க, இங்கே எப்படின்னு தெரியாமல் இருக்கும்ல, அதனால். மிரர் யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு. எப்படியோ வந்துட்டாங்க. இப்போ சிட்டிக்குள்ளே டீ கடை பாரு, டீ கடை பாருங்கிறான் இவங்க. சிட்டிக்குள்ளே போய் என்னத்த டீ கடையை பார்த்து நான் எந்த டீ கடைக்கு போய் இங்கே சிட்டிக்குள்ளே ஒரு கருமும் எனக்கு தெரிஞ்சு பிடிக்கவே பிடிக்காது. நான் எதுக்காக அந்த ரோடு எடுத்தேன்னா, ஸோ அப்படியே ரோடு காலியாக இருக்கா, அங்கே உட்காந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு ஏதாவது டீ சாப்பிட்லாம், அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், அப்படியே வயிறு பசி கொஞ்சம் குறையும்னு பார்த்தா இந்த பையனை கொண்டாந்து பொள்ளாச்சியில் கொண்டாந்துட்டு இருக்காங்க. இங்கே போய் என்னத்தை சாப்பிட்றது? நீங்கள் எது சாப்பிட்டாலும் எல்லாம் அந்த இதுக்கு தான் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இது சாப்பிட்ற மாதிரி தான். ஐயோம்மா, ருசிக்காக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அந்த ஃபீலே இருக்காது. கிளைமேட் என்ஜாய் பண்ணுறது அங்கே நல்லா ஒரு சூப்பர் கிளைமேட்டாக இருந்துச்சு, அதில் சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த பையனுங்க வரட்டிட்டுட்டாங்க. பொள்ளாச்சியே தாண்டிடுச்சு, கடைசி வரைக்கும் டீ கடை கிடைக்கல மீன்ஸ் என்ன, இந்த பசங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையாக பறந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ எதில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, திருப்பூர் டு பொள்ளாச்சி ரோடு, இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். ரோடு சூப்பராக இருக்குது பார்க்க, ஆனால் என்ன வெளிச்சத்துலேயே வந்திருக்கணும், இருட்டாயிருச்சு. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பொறுமையாக நம்ம போவோம், அவங்க முன்னாடி வேகமாக போனாலும் பிரச்சனை இல்லை, போகட்டும். எனக்கு டைம் இருக்குது, அவங்க வேணால் வேகமாக போய்கிட்டு. முன்னாடி போய் டீ கடையை பார்த்து வைக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் முன்னாடி டீ கடையை பார்த்து எல்லாம் பறந்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ போகட்டுன்னு விட்டேன் நானும். சரி ஓகே கைஸ், பார்க்கலாம். டீ கடையை கடைசி வரைக்கும் இங்கே கண்ணில் காமிப்பாங்களா, இல்லை வீட்டில் கரூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது, திருச்சி அன்புடன் வரவேற்கிறதுன்னு போர்டு வருமானு பார்க்குறேன். கைஸ் எப்படியோ ஒரு வழியாக டீ குடிக்கிறோங்கிற பேரில் டீயை தவிர நான் எல்லாமே கூட சாப்பிட்டேன். ஒரு சிக்கன் ரைஸ் கொஞ்சம், சிக்கன் நூடுல்ஸ் கொஞ்சம், காளான், அப்புறம் ஸ்ப்ரைட்டு கொஞ்சம் குடித்தேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளாஷ் 9 மணிக்கு லைவ் போடுறதா இருக்கான். ஸோ அதனால் அங்கே தான் போய் 9 மணிக்கு ஏதாவது ஒரு பங்க்கு இல்லை ஏதாவது நல்ல ஒரு பிளேஸாக பார்த்து, வெளிச்சம் இருக்க பிளேஸாக பார்த்து நிற்கணும். நின்றுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி ஓகே காய்ஸ், நான் கிளம்புறேன் அப்படியே. காய்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல மறந்தாச்சு, நான் கேமரா இருக்கிறதையும் மறந்தே போயிட்டேன். பல்லடம் தாண்டி கரூர் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். கரூர் பக்கத்தில்னா இப்போ தான் நியர்பை வெள்ளை கோயில் வரப்போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அப்படியே 90, 95, 100 அப்படியே தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா 9:20 நான் வீட்டுக்கு போயிடுவேன். 10 மணி, 10:30, 11:30, 12 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு போயிடலாம். பட் இந்த பையனுங்க அவ்வளோ தூரம் போகணுமே, அதனால் நாங்கள் முன்னாடி அந்த பிரேக் இது பண்ணாமல் விட்டுருந்தோன்னா போயிருக்கலாம். ஸோ பிரேக் கொடுக்கவும் கொஞ்சம் கோளாறாகி போச்சு. ஸோ அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி 12 மணிக்கு முசிறி ரீச் ஆனாலும் இவங்கள போக விட்றானான்னு தெரில. வீட்டில் படுக்க வச்சிடறேன், தூங்க வச்சிட்டேன்னா எப்படியும் காலைல கிளம்பி போட்டோம். என்ன பிளான்னு எனக்கு தெரியல, இந்த பையனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. பட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க, எவனும் தூக்கம் வரல இவனுக்கும். அதனால் அப்படியே ஒரு 90, 95, 97 அப்படியே மெயின்டைன் கிராஜுவலாக. ஸோ அதனால் அப்படியே என் பின்னாடியே வராங்க. இல்லைனா இந்நேரம் பாருங்கள், ஒருத்தர் சைடு வருவான் பாருங்கள். 90 குறைஞ்சிட்டேன்னா என்ன சைடு வருவான் பாருங்கள். ஸோ வெள்ளை கோயில் இல்லைங்க, காங்கயம் பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். காங்கயம். ஓகே சரி ஓகே காய்ஸ், நைட் டைமில் உங்களுக்கு என்னத்தை போய் காமிக்கிறது, ஒன்றும் தெரிய போகிறதில்ல. கேமராலேயும் லைட் வெளிச்சதுனால ஏதாவது லைட் வெளிச்சம் வர இடத்துல வேணால் ஆன் பண்ணி ஏதாவது பேசிட்டு வரலாம். காய்ஸ் கரெக்டாக இப்போ காங்கயம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு காங்கயம் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் காங்கயம் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஊரை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ அடுத்து இன்னொரு 3/4 மணி நேரம் தான் ஆகும், வெள்ளை கோயில் போயிடுவேன்.
முக்கால் மணி நேரத்தில் தாராளமாக போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், காங்கேயம் தான் இது. ஓகே கைஸ், அவ்வளோதான். இது ஸ்ட்ரெயிட் ரோடு வெள்ளக்கோயில். ஓகே, நான் இதை போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். நான் எனக்கு உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அது இல்லாமல் சோலோவே பண்ணி எனக்கு சோலோ மைண்ட் செட் ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு 2 பேர்த்த 3 பேர்த்த கூட்டிட்டு ஒரு மாதிரி செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா சோலோவில் எனக்கு பிடிச்ச இடத்துல நாப்பாட்டு நின்று நாப்பாட்டு டீ காஃபி எது வேணால் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்து திடீர்னு கொண்டாந்து ஒரு 3 பேர் ப்ரோ இங்கே போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் இங்கே போகலாம், ஏன் இங்கே வேணாம் அங்கே வேணாம் நிற்க வேணாம் அது வேணாம் இது வேணான்றது நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம். பட் இப்போ அந்த மைண்ட் செட் வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ரைடு வேணால் பார்க்கலாம். குரூப் ரைடை இக்னோர் பண்ணிட்டு சோலோ ட்ரிப் போகலாம். சரி, வெள்ளக்கோவில் மணி பார்த்திங்கன்னா 9:45 வெள்ளக்கோவில் வந்துட்டேன். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் கரூருக்கு. கரூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் நம்ம ஊருக்கு. அவ்வளோதான், அப்படியே ஒரு அழுத்திட வேண்டியதான். கைஸ், கரூர் வந்தாச்சு. அவ்வளோதான், இன்னொரு 3/4 மணி நேரம் வீட்டுக்கு போயிடலாம். பட் ஆனால் இவங்களுக்கு ஏதோ டீ சாப்பிட்ணுன்னாங்க. அதனால் ஏதாவது ஒரு டீ கடையாக பார்த்து நிப்பாட்டலான்ட்டு. சரி, இங்கே இந்த லைனில் டீ கடை இருக்கும், பாலத்தை விட்டு இது இறங்கினது போய். ஸோ அதனால் அப்படியே டீ கடையில் நிப்பாட்டுவோம். புளியூர் வந்துட்டோம். அவ்வளோதான், ரைடோட ரெண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே எப்படி போகும்னு தெரில. நான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஒர்க்குக்கு போகணும். அவ்வளோதான். இந்த பசங்க நம்ம வீட்டிலே தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இன்னமும் 2 மைண்டாகவே இருக்காங்க. ஆமாம், இவங்க வர்றது நம்ம வீட்டில் நம்மளுக்கு தொல்லை நினச்சிட்ருப்பாங்க போல். நம்ம மேலே நம்ம ரூமில் இருக்க போகிறாங்க. அவ்வளோதான், பாட்டு தூங்கி எழுந்திரிச்சு போக போகிறாங்க. அதில் என்னத்தை போய் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போனாங்கன்னா காலைல ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடலாம். சரி, ஓகே காய்ஸ், பாய். நான் இதோட வீடியோ முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில, கண்டினியூ பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், இல்லைனா இதோட வீடியோ முடிச்சிருவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ஏன்னா Day 3 வீடியோ அந்த முருதேஸ்வர் போனது அது 800 பேர் பக்கம் பார்த்துருக்கீங்க. பட் ஆனாலும் 200 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரேஷியோ 20% தான் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ போன வீடியோவுக்கு அதுக்கு முந்தின வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி, ஓகே பாய்ஸ். அவ்வளோதான், எனக்கும் தூக்கம் ஆரம்பிக்குது. நான் எப்படியும் இன்னொரு 20 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். போய் தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, நான் இதோட எண்ட் ஆகிக்கிறேன். பாய் பாய் பாய்.